திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஆலோசனையில் டி.ஆர். பாலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திருச்சி சிவா, ஆர். ராசா, ஆர்.எஸ். பாரதி பங்கேற்று உள்ளனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீட்டு குழுவுடன் முதல்வர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஆலோசனையில் டி.ஆர். பாலு போன்றவர்கள் இணைந்திருக்கின்றனர். தொகுதி பங்கீட்டு குழுவுடன் முதல்வர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஆலோசனையில் டி.ஆர். பாலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திருச்சி சிவா, ஆர். ராசா, ஆர்.எஸ். பாரதி பங்கேற்று உள்ளனர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. காயத்ரி, வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். வணக்கம். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் முதலமைச்சர் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, அதே போன்று IUML உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடானது இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் தொகுதி பங்கீட்டு குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் கூட்டணியில் உள்ள காரணமாக இந்த முறை திமுகவிற்கான தொகுதிகள் குறையும் என்று ஏற்கனவே தகவல் வெளியானது. அதன் அடிப்படையில் அடுத்து எந்த கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது, அதே போன்று தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக முதலமைச்சர் தற்பொழுது இந்த ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் இந்த ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் டி.ஆர். பாலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திருச்சி சிவா, ஆர். ராசா, ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்ட பலர் பங்கேற்று இருக்கின்றனர். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதமே உள்ள காலத்தில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே காங்கிரஸ், IUML உள்ளிட்ட கட்சிகளுடன் இந்த தொகுதி பங்கீடாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸை பொறுத்தவரை 28 சட்டமன்ற தொகுதிகள், IUML மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் என ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பான இறுதியானது இன்னும் செய்யப்படவில்லை. ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தையில் பல்வேறு கட்சிகள் ஈடுபட்டு இருக்கின்றன. இந்த நிலையில் இன்றைய தினம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது இன்று மாலை நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் இன்னும் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்படாத கட்சிகள் என்று பார்த்தோமே ஆனால் VCK, மக்கள் நீதி மையம், தேமுதிக, அதே போன்று மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு இன்னும் எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பான அறிவிப்பானது வெளியிடப்படவில்லை. இவர்களுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்று மாலை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே 2 கட்டம் நடந்துள்ள நிலையில் இன்றைய தினம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று மாலை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்கள் ஒதுக்கி திமுக தன்னுடைய தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் அதிக இடங்கள் கேட்ட நிலையில் அவர்களுக்கு 28 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மக்கள் நீதி மையம் பொறுத்தவரை இரட்டை இலக்கத்திலான பட்டியலை முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று VCKவும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. தேமுதிகவை பொறுத்தவரை ஏற்கனவே அவர்கள் கூட்டணி பேசும்போதே அவர்களுக்கான தொகுதிகளானது இறுதி செய்யப்பட்டுவிட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் இன்னும் அது பற்றியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்படவில்லை. எனவே இந்த முக்கிய கட்சிகளுக்கான தொகுதிகள் எத்தனை ஒதுக்குவது, அதே போன்று அடுத்த கட்டமாக யார் யாருடன் எந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது, அதே போன்று திமுக எந்தெந்த தொகுதிகள் போட்டியிடுவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக முதலமைச்சர் இந்த தொகுதி பங்கீட்டு குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இதற்கு பின்பாக இன்று மாலை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.